இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ் வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷமா முடிக்க முடியாம 12 வருஷம் கழிச்சு சால்வ் பண்ணப்பட்ட ஒரு கேஸ். சொல்லப்போனா இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற இந்த கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை பார்த்திருக்காங்க. ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் முக்கியமா டிடெக்டிவ்ஸ் இவங்க எல்லாருமே சேர்ந்து கண்டுபிடிச்ச ஒரு முக்கியமான கேஸ். அமெரிக்கா கிரீன் கண்ட்ரி மிசோரி இங்க ராபர்ட் அப்புறம் மேரி அப்படின்ற ஒரு கப்பல் வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ரெண்டு பேர்த்துக்குமே குழந்தை பெற்றுக்கிறத விட ஏற்கனவே கைவிடப்பட்டு தனியா இருக்கக்கூடிய குழந்தைங்களை தத்தெடுத்துக்கிறதுல தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருந்தது. இதனால இவங்க எங்களுக்கு ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு சொல்லி முதல்லயே நிறைய ஹோம்கள்லயும் ஹாஸ்பிட்டல்லையும் சொல்லி வச்சிருந்தாங்க. இப்பதான் ஜான்வரி 10, 1960 ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட அப்பா அம்மா வந்துட்டு பிறந்த உடனே இந்த குழந்தை வேணாம் அப்படின்னு சொல்லி அதே ஹாஸ்பிட்டல்ல விட்டுட்டு போயிட்டாங்க. அந்த குழந்தை தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ராபர்ட்டும் மேரியும் அந்த குழந்தைய தத்தெடுத்துக்கிறாங்க. அந்த குழந்தைக்கு இவங்க லாரா அப்படின்னு சொல்லி பேரும் வைக்கிறாங்க. லாரா அப்படின்ற அந்த குழந்தை வந்து பாத்தீங்கன்னா பிறந்ததுல இருந்தே உடல் ரீதியா நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பிறக்கும் போதே லாரா வந்து பாத்தீங்கன்னா வெறும் 850 கிராம் தான் இருந்தாங்க. சொல்ல போனா 3 மாசத்துக்கு முன்னாடி, அதாவது அவங்க அம்மாவுடைய 7வது மாசத்துல இவங்க பிறந்துடுறாங்க. இவங்க பிறந்த அந்த சமயத்துல வழக்கமா இருக்கக்கூடிய குழந்தைங்களோட இவங்க ரொம்ப குட்டியா இருந்தாங்க. இந்த குழந்தை பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனாலதான் அவங்க அம்மா அப்பா வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த குழந்தை எப்படியாச்சும் காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டல்ல சில ரேஸ்க்கு நடுவில் அந்த குழந்தைய வச்சிருந்தாங்க. இந்த லைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓவரா அடிச்சதுனால லாரா வந்துட்டு ரொம்ப சின்ன குழந்தை அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கண்ணே வந்துட்டு தெரியாம போயிடுச்சு. இன்னொரு கண்ணும் லைட்டா தான் தெரிஞ்சது. அதுவும் போக ரைட் சைடு கை கால் ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பேரலைஸ் ஆன மாதிரி இருந்திருக்கு. லாரா சின்ன வயசுல இருந்தே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. சொல்ல போனா அவங்கள ரொம்ப கஷ்டப்பட்டு தான் காப்பாத்திருக்காங்க. உயிர் மட்டும் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்தது. இவங்களை தத்தெடுத்துக்கிட்ட ராபர்ட் மேரி இவங்க ரெண்டு பேருமே லாராவை ரொம்ப பத்திரமா பார்த்துப்பாங்களாம். சின்ன சின்ன விஷயத்துல கூட பார்த்து பண்ணுவாங்களாம். இப்படியே போயிட்டு இருக்கப்ப 1962 ராபர்ட் மேரி இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னொரு பையனை தத்தெடுக்கிறாங்க. அந்த பையனுக்கு இவங்க டேவிட் அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ இந்த குடும்பத்துல 4 பேர். அந்த 4 பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த குடும்பத்துல ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த 2 குழந்தைகளும் இவங்க 2 பேருமே தத்தெடுத்திருக்காங்க அப்படின்ற விஷயம் கூட அவங்களுக்கு தெரியாது. அந்த அளவுக்கு இவங்க எல்லாருமே ஒன்னா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்திருக்காங்க. லாராவுக்கு உடல் அளவில் நிறைய குறைகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய குறையாவே அவங்க எடுத்துக்கிட்டதில்லை. இந்த மாதிரி நமக்கு சரியா கண்ணு தெரியல, கை காலில் வந்துட்டு சில ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற எதுவுமே வந்துட்டு அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டதில்லை. நம்மளோட முன்னேற்றத்துக்கு இது எதுவுமே தடையா இருக்க போறதில்ல. நம்ம வந்துட்டு பெருசாக எதனாச்சும் ஒன்று சாதிச்சுட்டு தான் சாகணும் அப்படின்ற மாதிரியான குறிக்கோள் இருந்தாங்க. லாரா ஸ்கூல் படிக்கும் போதே சூப்பராக படிக்கிறாங்க. படிக்கிற எல்லா விஷயத்தையுமே தெளிவாக அப்சர்வ் பண்ணுவாங்க. அவங்க குழந்தையா இருக்கும்போது அவங்கள காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு லைட் ரேஸில் ரொம்ப அதிக நேரம் வச்சதுனால தான் அவங்களோட கண் பார்வை வந்துட்டு பாதிக்கப்பட்டது. அங்கிருந்த நர்ஸ் வந்துட்டு இதை தெளிவா கவனிச்சு சீக்கிரமா குழந்தை எடுத்திருந்தாங்க அப்படின்னு சொன்னா இவங்களோட கண்ணு வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு டேமேஜா இருக்காது. இதனால இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தப்பு யாருக்குமே நடக்கக்கூடாது. நம்ம நாளைக்கு ஒரு பெரிய டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகி நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நம்மளால டாக்டர் ஆக முடியல அப்படின்னாலும் ஒரு நர்ஸாவோ இல்லைன்னா ஒரு ஹெல்த் கேர் வச்சு கூட நம்ம நடத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா டாக்டருக்கு படிக்க வைக்கிற அளவுக்கு காசு இல்லை, அதனால நம்ம நர்ஸா மாறலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க. இப்போ இவங்க வந்துட்டு ஸ்கூலிங் முடிக்கிறாங்க. ஸ்கூலிங் முடிச்ச உடனே ஒரு பார்மசிட்டிக்கல ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு வந்துட்டு இவங்களுக்கு கிடைச்சது. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஃபார்மசியை முடிக்கிறாங்க. இதனால இவங்களுக்கு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல்ல ஃபார்மசி டெக்னீஷியனா ஒரு வேலை கிடைக்குது. நல்லபடியா வேலைக்கு போறாங்க. ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. கை நிறைய சம்பாதிக்கிறாங்க. லாரா இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலைக்கு போனது வந்துட்டு நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனா இருந்தது. இப்ப இவங்க வேலைக்கு போயிட்டு இருந்த அந்த இடத்துக்கும் லாராவுடைய வீட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப தூரம். இவங்க தினம் வேலை செய்யற இடத்துக்கு வந்துட்டு போறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்றதுனால இவங்க வேலை பார்க்குற அந்த இடத்துக்கு பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வந்துட்டு வாடகைக்கு எடுக்கிறாங்க. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா லாரா தனியா தங்கி இருக்காங்க. அவங்களே வந்துட்டு அவங்கள பாத்துக்கிறாங்க. இவங்களோட வேலைக்கு ஒரு நாள் கூட லீவ் போட மாட்டாங்களாம். 5 நிமிஷம் கூட லேட்டா வர மாட்டாங்களாம். பெர்ஃபெக்ட்டா கரெக்டான டைம்ல இருப்பாங்க. இப்படி இருக்கிறப்பதான் May 6, 1992 வழக்கமா வேலைக்கு வர டைமுக்கு அவங்க வரல. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே ஆச்சரியமா இருந்தது. ரொம்ப நேரம் ஆகியுமே அவங்க ஆபீஸ்க்கு வரல. என்னாச்சுன்னு தெரியல, எதனாச்சும் பிரச்சனையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு லாராவுக்கு கால் பண்றாங்க. ஆனா அந்த கால் வந்துட்டு அட்டன் ஆகவே இல்லை. சரி, அடுத்தபடியா நம்ம லாராவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஆபீஸ்ல இருந்தவங்க எல்லாருமே லாராவுடைய அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி லாராவுக்கு எதனாச்சும் பிரச்சனையா, ஏன் இன்னைக்கு ஆஃபீஸ் வரல, வழக்கமா இந்த மாதிரி பண்ணவே மாட்டாங்களே அப்படின்னு கேட்குறாங்க. இதை கேட்டு அவங்க அம்மா வந்துட்டு தெரியல, எனக்கே ஆச்சரியமா தான் இருக்கு, அவள் லீவே போட மாட்டாளே, சரி நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. இவங்க அம்மாவும் மாற்றி லாராவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க. லாரா வந்துட்டு ஃபோனை எடுக்கவே இல்லை. மேரிக்கு வந்துட்டு இது ரொம்ப சந்தேகமா இருந்தது. ஒருவேளை லாராவுக்கு எதனாச்சும் உடம்பு சரியில்லாம போயிருச்சா, ஃபோனை கண்டுக்காம படுத்து தூங்கிட்டு இருக்காளா, சரி என்ன இருந்தாலும் நம்ம நேரில் போயிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி மேரி அங்க இருந்து லாராவுடைய அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க.
இந்த அபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டு கதவை தட்டலாம் அப்படின்ட்டு போறாங்க. கதவு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே திறந்திருக்கு. என்ன கதவு திறந்திருக்கு, கதவு திறந்து போட்டு என்ன பண்றா அப்படின்னு சொல்லி லாரா லாரா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இவங்க வீட்டுக்குள்ள போறாங்க. இவங்க லாரா லாரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு ஒவ்வொரு ரூமா போறாங்க. ஆனா லாரா கிட்ட இருந்து எந்த ஒரு பதிலுமே வரல. எங்க போன நீ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே ஒரு பெட்ரூம்குள்ள போகும்போது லாரா வந்துட்டு பெட்ல படுத்திருந்தாங்க. நீ இங்க படுத்திருக்க என்னாச்சு அப்படின்னு கிட்ட போகும்போது தான் பார்த்திருக்காங்க லாராவை சுத்தி நிறைய ரத்தமா இருந்திருக்கு. இப்படி பக்கத்துல போய் நின்று பார்த்தா இவங்களுக்கு மூச்சே நின்று போற மாதிரி இருந்தது. ஆரம்பத்துல லாரா வந்துட்டு பேச்சு மூச்சு இல்லாம பெட்ல விழுந்து கிடக்கிற மாதிரி தான் இருந்தது. ஆனா லாரா வந்துட்டு இறந்து கிடக்குறாங்க. இது கொலையா இல்ல தற்கொலையா, லாராவுக்கு என்ன ஆச்சு, இந்த மாதிரியான ஒரு கொடூரமான விஷயத்தை யாரு பண்ணிருப்பா, போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸை எப்படி கண்டுபிடிச்சாங்க? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி. வெல்கம் டு தி ஸ்பாட். பயந்து போன மேரி வந்துட்டு உடனடியாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ண கொஞ்ச நேரத்திலே போலீஸ் அங்கே வராங்க. இவங்க வந்து பார்த்துட்டு லாரா வந்துட்டு இறந்துட்டாங்க அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு லாராவுடைய சடலத்தை பார்க்குறப்ப அவங்களோட கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காயங்கள் இருந்தது. இதை வச்சு ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு யாரோ ஒருத்தங்க கழுத்தில் அடித்து பயங்கரமாக கழுத்து நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு யோசிச்சாங்க. இதில் லாரா வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே கண்ணாடி போட்டிருப்பாங்க. கண்ணாடி போடல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கண்ணு தெரியாது. இப்படி இருக்கிறப்ப இவங்களோட கண்ணாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெட்ரூமில் அவங்களுக்கு பக்கத்தில் எங்கேயுமே இருக்க கிடையாது. அந்த கண்ணாடி வந்துட்டு ஹாலில் கீழே விழுந்து கிடக்கு. இப்போ போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கொலைகாரன் வீட்டுக்குள்ள வர அந்த சமயத்தில் லாரா வந்துட்டு ஹாலில் இருந்திருக்கணும். இந்த கொலைகாரன் வீட்டுக்குள்ள வரதை பார்த்துருக்கணும். இவங்க 2 பேருக்கு இடையில தள்ளுமுள்ளு நடந்திருக்கணும். அதில் இவங்க கண்ணாடி ஹாலில் விழுந்திருக்கணும். அதுக்கப்புறம் இவங்களை அடிச்சு தூக்கி பெட்ல போட்டு அவங்கள கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு தெரிய வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம், அந்த கொலைகாரன் எதுக்காக லாராவை கொலை பண்ணணும். ஃபஸ்ட்டு வீடு ஃபுல்லாக நம்ம செக் பண்ணுவோம். அப்படி செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் எதனாச்சும் எவிடன்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக செக் பண்ணுறாங்க. இப்படி செக் பண்ணதில் லாராவுடைய பர்ஸு, இன்னர்ஸு, ஷூஸு, நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்துட்டு காணாமல் போயிருக்குன்னு தெரியுது. கூடவே சில காஸ்ட்லியான பொருட்களும் பணமும் வந்துட்டு காணாமல் போயிருக்கு. இந்த விஷயங்களை நோட் பண்ண உடனே போலீஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக திருடுறதுக்காக தான் அந்த கொலைகாரன் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்கணும். அப்படி அவன் திருடிட்டு இருக்க அந்த சமயத்தில் லாரா வந்துட்டு ஹாலுக்கு வந்திருக்கணும். இவங்களுக்கு நடுவில் தள்ளுமுள்ளு நடந்து ஹாலில் கண்ணாடி விழுந்திருக்கணும். லாரா வந்துட்டு நம்மளே பார்த்துட்டா கண்டிப்பா நம்மள போலீஸ் கிட்ட புடிச்சு தந்துருவா அப்படின்னு சொல்லி கூட அடிச்சு கொலை பண்ணிருக்கலாம். இது கண்டிப்பா கொள்ளையடிக்க வந்தவங்களோட வேலை தான் அப்படின்ற மாதிரி யோசிச்சாங்க. ஆனா அப்பதான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணாங்க. அந்த வீட்டுல இருக்கக்கூடிய கதவு, ஜன்னல் அப்படின்னு சொல்லி எதுவுமே உடைக்க கிடையாது. அந்த வீட்டுக்குள்ள ஃபோர்ஸா நுழைஞ்ச மாதிரி எந்த ஒரு தடயமும் இல்லை. இதை வச்சு பாக்குறப்ப அந்த கொலைகாரன் வந்துட்டு லாராவுக்கு தெரிஞ்சே தற்செயலா கூட அந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுது. அப்ப இது திருடுறதுக்காக வந்தவன் கிடையாது, லாராவை கொலை பண்ணணும் அப்படின்ற நோக்கத்திலே வந்தவனா தான் இருக்கணும். உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் லாராவை பத்தி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. லாரா ஒர்க் பண்ணக்கூடிய ஆஃபீஸ்க்கு போறாங்க. அங்க போயிட்டு லாராவை பத்தி கேட்குறாங்க. அதுக்கு அங்க இருந்தவங்கலாம் லாரா வந்துட்டு எப்பயுமே சுத்தி இருக்கவங்க கிட்ட பாசமா தான் பேசுவாங்க. சொல்லப்போனா அவங்களுக்கு எதிரிங்க அப்படின்னு சொல்லிக்க யாருமே இருந்திருக்க வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அந்த லெவலுக்கு எல்லார்த்திட்டையுமே அவங்க பாசமா இருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அங்க உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே கிடைக்கல. இதுக்கப்புறம் லாராவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்பயும் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல. இப்படி வளைச்சு விசாரிச்சுட்டு இருந்த அந்த சமயத்துல தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு ஒரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவம் நடந்ததுக்கு முன்னாடி நாள், அதாவது May 6, 1992 அன்னைக்கு லாரா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு டைரக்டா வீட்டுக்கு வர கிடையாது. அவங்க வெளியில எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் இவங்களுக்கு தெரியுது. அப்படி ஆபீஸ்ல இருந்து போன அவங்க எங்க போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி விசாரிச்சப்ப அவங்க லோக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு பப்புக்கு போனாங்கன்னு தெரியுது. லாரா வந்து நார்மலாவே ஒரு சோஷியல் பர்சன் அப்படின்னு சொல்றாங்க. எல்லார்கிட்டயுமே ரொம்ப சகஜமா பழகுவாங்க. இப்படி இருக்கிறப்ப லாரா வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அபார்ட்மெண்ட்ல தனியா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது அவங்களுக்கு சுத்தமா பிடிக்கல. அவங்களுடைய தனிமையை போக்கிக்கணும் அப்படின்றதுக்காக கும்பலா இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போவாங்களாம். இப்படிதான் இவங்க அடிக்கடி பப்புக்கு போயிட்டு இருந்திருக்காங்க. அப்படி இவங்க வழக்கமாக பப்புக்கு போயிட்டு அங்கே ட்ரிங்க் பண்ணிட்டு அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் கூட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. இப்படி தான் அவங்க அன்னைக்குமே டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அன்னைக்கு நைட்டு 11:15க்கு லாரா காரில் வந்து அவங்களோட வீட்டுக்கிட்ட இறங்கியிருக்காங்க. காரை விட்டு இறங்கி லாரா வந்துட்டு அவங்களோட வீட்டுக்குள்ளே போயிருந்திருக்காங்க. இதை லாராவோட பக்கத்து வீட்டுக்காரங்களாம் பார்த்துருக்காங்க. இப்படி லாரா வந்து வீட்டுக்குள்ளே போகிறத பார்த்து பக்கத்து வீட்டில் இருந்தவங்களாம் வந்துட்டு இன்னொரு விஷயத்தையும் சேர்த்து சொல்கிறாங்க. அது என்னன்னா, லாரா வந்துட்டு அன்னைக்கு அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது பின்னாடியே வந்துட்டு ஒரு நபர் அந்த வீட்டுக்குள்ளே போயிருக்காங்க. அந்த நபர் அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே கதவு சாத்திருச்சு அப்படின்ற மாதிரி சுத்தி இருந்தவங்கலாம் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு அங்க இருந்தவங்க கிட்ட அப்போ உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு அந்த நபர் வந்துட்டு லாராவுக்கு பின்னாடி ஒரு நபர் வந்துட்டு வீட்டுக்குள்ள போறான், கதவு சாத்துது. அப்போ அது கண்டிப்பா லாராவுடைய பாய் ஃப்ரெண்டா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைச்சேன். அதனால தான் அதை பெருசா எடுத்துக்கல அப்படின்னு சொல்றாங்க. உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் லாராவோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட லாராவோட பாய் ஃப்ரெண்டை பத்தி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு லாராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் லாராவுக்கு பிரேக்கப் ஆகி பல மாசம் ஆகுது. அப்பையிலிருந்து லாரா
வந்துட்டு இப்போ வரைக்குமே தனியா சிங்கிளா தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லப்போனா லாராவுக்கு பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி யாருமே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அப்ப அன்னைக்கு லாராவோட வீட்டுக்குள்ள போனது அவங்களோட பாய் ஃப்ரெண்டா இல்ல அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அவன் தான் கொலைகாரனா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. இப்ப பார்த்த அந்த நபர்கிட்ட பின்னாடியே போன அந்த நபர் வந்துட்டு எப்படி இருந்தான் அப்படின்ற அடையாளம்லாம் கேட்கறாங்க. அதுக்கு அவர் வந்துட்டு பின்னாடியே போன அந்த நபர் வந்துட்டு வெள்ளையா இருந்தாரு. அவருடைய ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 5'10" இருந்து 6 feet வரைக்குமே இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. கூடவே 160-180 பவுண்ட்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நபர் வந்துட்டு பின்னாடி இருந்து பார்த்ததுனால அவரால் ஹைட் அண்ட் வெயிட் மட்டும் தான் சொல்ல முடிஞ்சது. அந்த நபர் அவரோட முகத்தை பார்க்கல. இதுல என்ன ஒரு சிக்கல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க சொன்ன அந்த ஹைட் அண்ட் வெயிட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மிசூரியில பல பேர் இருந்திருக்காங்க. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இப்ப கிடைச்ச இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரியுது. இந்த சமயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாராவுடைய பிரேத பரிசோதனை ரிப்போர்ட் வருது. இதை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியுது. லாராவுடைய ரைட் சைடு காதில் 2.5 இன்ச்சுக்கு ஏதோ ஒன்று உள்ளார இறங்கியிருக்கு. இதே ஒரு விஷயத்தை வச்சு அவங்களோட காதில் ரொம்ப ஃபோர்ஸாக அடிச்சிருக்காங்க. இதனால அவங்களுக்கு காதே கேட்காம போயிருக்கு. இவங்களோட காதை டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப இவங்களோட காதில் வச்சு அடிச்ச அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் ஸ்ட்ராங் ஆகும். அதே நேரத்தில் வெளிப்பக்கமாக சாஃப்டாகவும் இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி லாராவுடைய கழுத்தை ரொம்ப இறுக்கி நெரிச்சு தான் கொலை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கழுத்து நெரிச்ச அடுத்த கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா லாரா இறந்திருக்காங்க. அப்படின்னா அழுத்தினவங்க வந்துட்டு பயங்கர ஃபோர்ஸா அழுத்தி நெரிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களுடைய குறுக்கெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல உடைஞ்சிருக்கு. இவங்க கிட்ட பாலியல் ரீதியா தவறா நடந்திருக்காங்க அப்படின்னு தெரியுது. இதை வச்சு பார்க்கறப்ப அப்ப கண்டிப்பா லாராவுடைய உடம்புல கொலைகாரனுடைய டிஎன்ஏ சாம்பிள் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க. ஆனா அந்த மாதிரியான எந்த ஒரு டிஎன்ஏ சாம்பிளும் அவங்களுக்கு லாராவோட உடம்புல இருந்து கிடைக்கல. ஆனா இந்த கொலையை பண்ணிட்டு போகும்போது அந்த கொலைகாரன் வந்துட்டு இந்த வீட்டில் இருக்க ஒரு டிஷ்யூ பேப்பர் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கான். அந்த டிஷ்யூ பேப்பர்ல அந்த கொலைகாரனுடைய டிஎன்ஏ சாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கே தெரியாம கிடைச்சிருக்கு. ஆனா அந்த டிஷ்யூ பேப்பர் வந்துட்டு டேமேஜிங் கண்டிஷன்ல இருந்துச்சு. அதை வச்சு டெஸ்ட் பண்ணி பார்த்தப்ப உங்களுக்கு போதுமான டிஎன்ஏ சாம்பிள் கிடைக்கல. அதனால இப்போ வரைக்கும் உங்களுக்கு கிடைச்ச எவிடன்ஸ் வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு தெரியுது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு லாராவை கொலை பண்ண வந்து அந்த கொலைகாரன் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வந்து எதனாச்சும் ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை விட்டுட்டு போயிருப்பான். அதனால இந்த வீட்டை ஒரு இடம் விடாம நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்றாங்க. ஆனா எவ்வளவு தேடியுமே அந்த வீட்டுக்குள்ள கொலைகாரனுடைய ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் கூட போலீஸ்க்கு கிடைக்கல. இந்த சமயம் தான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு லாராவோட வீட்டில இருந்து 2 முடி வந்துட்டு கிடைக்குது. இந்த முடி எடுத்துட்டு போயிட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் கிட்ட கொடுத்து செக் பண்ணி பாக்குறாங்க. அவங்க இந்த முடி வந்துட்டு ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கனோடது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு வந்துட்டு ஒரே குழப்பமா இருந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பக்கத்து வீட்டுல இருந்த அந்த நபர் அன்னைக்கு வந்து அந்த நபர் வந்துட்டு வெள்ளை கலர்ல இருந்தா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த ஹேர் சாம்பிளை வச்சு பாக்குறப்ப ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்னா கருப்பா தான் இருந்திருக்காங்க. ஏதோ ஒன்று குழப்பதே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. ஆனா பொதுவாகவே நீங்க பாத்தீங்க அப்படின்னா முடி வந்துட்டு வீட்டுக்குள்ள விழுகிறது அப்படிங்கிறது ரொம்ப சகஜம். அந்த வீட்டுக்குள்ள பல பேர் வந்துட்டு போயிருந்திருக்கலாம். யாரோட முடியா வேணா அது இருந்திருக்கலாம். கூடவே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த முடி வந்துட்டு அவங்களுடைய பிரைவேட் பார்ட்ல இருந்து வந்த முடி அப்படின்னு சொல்றாங்க. லாராவுக்கு நிறைய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா. அவங்க பல முறை வந்துட்டு வீட்டுக்கு வந்துட்டு போயிருக்காங்களாம். சொல்ல போனா இந்த அபார்ட்மெண்ட்டை இவங்க கூட சேர்ந்து அரேஞ்ச் பண்ணது கூட ஒரு ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் உமன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதனால அவங்களுடைய ஹேரா கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஆனா தலைமுடி இந்த மாதிரி லிவிங் ரூம்ல விழுந்திருக்கிறது சகஜம். ஆனா ஒரு பிரைவேட் ஹேர் எப்படி இந்த மாதிரி லிவிங் ரூம்ல விழுந்திருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்பதான் போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இன்னொரு விஷயம் தெரிய வருது. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லாராவுடைய ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஃப்ரெண்டு கிட்டயுமே இந்த அபார்ட்மெண்டோட இன்னொரு கீ ஒன்னு இருக்கு. அதாவது ஸ்பேர் கீ. அன்னைக்கு மதியானம் அந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன் ஃப்ரெண்டு வந்துட்டு அவங்களுடைய லவ்வரை கூப்பிட்டுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள தனியா இருந்திருக்காங்க. அன்னைக்கு அவங்க 2 பேருமே இன்டிமசியா இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. அப்ப கூட அந்த ஹேர் வந்துட்டு விழுந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஹேர் வந்துட்டு கொலைகாரனுடைய இது கிடையாது அப்படின்றது கன்ஃபார்ம் ஆயிருச்சு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த கேஸை வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்த உடனே அன்னைக்கு லாரா போன அந்த பப்புக்கு போறாங்க. அந்த பப்புக்கு போயிட்டு அங்க இருந்து ஒரு வெயிட்டர் கிட்ட லாராவுடைய போட்டோ காமிச்சு இந்த பொண்ணு அன்னைக்கு பப்புக்கு வந்தாளா அப்படின்னு கேக்குறாங்க. அந்த வெயிட்டர் போட்டோ பார்த்துட்டு ஆமா அன்னைக்கு லாரா வந்தாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் அந்த வெயிட்டர் கிட்ட சரி அன்னைக்கு என்னென்னலாம் நடந்துச்சு அப்படிங்கறத கம்ப்ளீட்டா சொல்லுன்னு கேக்குறாங்க. இப்போ வெயிட்டர் வந்துட்டு நடந்ததெல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அன்னைக்கு லாரா வந்துட்டு தனியா தான் பப்புக்கு வந்திருந்தாங்க. அன்னைக்கு அவங்க எதிர்பார்க்காத மாதிரியான 2 விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு நடந்தது. ஒன்னு லாராவுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டான ராபர்ட் அப்படின்ற அந்த நபர் வந்துட்டு அன்னைக்கு அந்த பப்புக்கு வந்திருந்தாரு. இதுல லாராவும் ராபர்ட்டும் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா லவ் பண்ணியிருந்திருக்காங்க. லாரா வந்துட்டு என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்ம 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஆசையில் இருந்திருக்காங்க. ஆனா ராபர்ட்டுக்கு வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசைலாம் கிடையாது. ஜஸ்ட் பழகணும் அப்படின்றதுக்காக தான் கூட இருந்திருக்காரு. இந்த விஷயம் லாராவுக்கு தெரிஞ்ச உடனே லாரா வந்துட்டு பயங்கரமா மனசுடைஞ்சு போறாங்க. அப்ப இதுக்கு மேல நம்ம 2 பேருமே ஒன்னா இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு லாரா சொல்லிடுறாங்க. இவங்க 2 பேருக்கும் பிரேக்கப் ஆகுது. இப்ப அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்ப்போம்.
ராபர்ட் வந்துட்டு அன்னைக்கு பப்புக்கு வருவார் அப்படின்ற விஷயத்த லாரா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்போ ராபர்ட்டை பார்த்தா லாரா வந்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கேஷுவலாக பேசியிருக்காங்க. ரொம்ப நேரம் எதையோ பற்றி டிஸ்கஸ் பண்ணி பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சொல்லப்போனால் லாரா வந்துட்டு அவங்களோட மனசில் இருந்த நிறைய விஷயத்த சொன்ன மாதிரி இருந்தது. கொஞ்ச நேரத்திலே லாரா வந்துட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிட்டாங்க. லாரா கிளம்பி போனதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் ராபர்ட் வந்துட்டு அன்னைக்கு அந்த பப்பை விட்டு கிளம்பி போனார். இந்த விஷயங்கள்லாம் வெயிட்டர் சொல்லிட்டு இருக்க அந்த சமயத்தில் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் டக்குன்னு நிப்பாட்டி, இந்த பப்ல வேலை பார்க்கக்கூடிய வெயிட்டர் நீ, இங்க எத்தனையோ பேர் தினம் தினம் வருவாங்க போவாங்க, ஆனா எப்படி லாரா வந்துட்டு போனதை பத்தி இவ்வளவு டீட்டெயிலா சொல்றேன், இந்த மாதிரி தான் நீ எல்லாத்த பத்தியுமே நோட் பண்ணிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு வெயிட்டர் வந்துட்டு, நான் அன்னைக்கு லாராவை நோட் பண்ணதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. ஏன்னா அன்னைக்கு தான் லாராவுக்கும் அந்த பப்புக்கு வந்திருந்த ஒரு நபருக்கும் இடையில ஒரு சண்டை வந்துச்சு. அந்த சண்டையை அன்னைக்கு பப்ல இருந்து எல்லாருமே பார்த்தாங்க, நானும் பார்த்தேன். அதனாலதான் நான் வந்துட்டு ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் வந்துட்டு ஷாக் ஆயிருக்காரு. என்னது சண்டையா, என்னன்னு சொல்லி கொஞ்சம் தெளிவா சொல்லு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு வெயிட்டர் வந்துட்டு, ராபர்ட் அந்த பப்புக்கு வரதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லாராவுக்கும் அந்த பப்ல இருந்த ஒரு நபருக்கும் ஒரு சண்டை வந்துச்சு. சண்டை போட்ட அந்த நபரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா சாமுவேல். அவருக்கு 26 வயசு ஆகுது. இவர் முசூரியில ஒரு நேஷனல் கார்டா வேலை பார்த்துட்டு இருக்காரு. இந்த பப்புக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கேம்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நடக்கும். அன்னைக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா பூல் கேம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருந்தது. இந்த கேம்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாமுவேல் வந்துட்டு கலந்துட்டு இருந்தாரு. கலந்துகிட்டு நிறைய பேர்த்த தோக்கடிச்சு வின் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த கேம் எல்லாம் கொஞ்சம் சீட் பண்ணி தான் விளையாண்டுருக்காரு. இந்த விஷயத்த லாரா பாத்துறாங்க. லாரா பார்த்துட்டு, ஏன் இப்படி ஏமாத்தி விளையாடுற, இப்படி நீ விளையாடுறதுக்கு விளையாடாமே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் ரைஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாத்துக்கும் முன்னாடி வச்சு லாரா வந்துட்டு பயங்கரமா திட்டினதுனால சாமுவேலுக்கு வந்துட்டு இது பயங்கரமான இன்சல்ட்டா இருந்தது. இவங்களுக்கு இடையில வாக்குவாதம் பயங்கரமா போயிட்டே இருக்கு. அந்த பப்ல இருந்தவங்க எல்லாருமே இதை நோட் பண்றாங்க. பார்த்துட்டு இதுக்கு மேல இந்த சண்டையை வளர விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே பிரிச்சு கூட்டு போறாங்க. இதுக்கப்புறம் பப்போட அட்மாஸ்பியர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நார்மல் ஆகுது. அப்புறமேட்டு தான் ராபர்ட் அந்த பப்புக்கு வந்தாரு. இதுல லாரா வந்துட்டு அன்னைக்கு அந்த பப்பை விட்டு கிளம்பி போறதுக்கு ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி சாமுவேல் வந்துட்டு அந்த பப்பை விட்டு கிளம்பிட்டாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வெயிட்டர் சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு ஃபர்ஸ்ட் நம்ம ராபர்ட்டை விசாரிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இவங்க ஸ்ட்ரைட்டா போயிட்டு ராபர்ட் கிட்ட விசாரிச்சிருக்காங்க. ராபர்ட் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, அன்னைக்கு நான் தற்செயலா தான் பப்புக்கு வந்தேன். அங்க நான் லாராவை பார்த்தேன். கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. லாரா பாதியிலே எந்திரிச்சு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஒரு 1/2 hour கழிச்சு என்னோட வீட்டுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ், நீங்க வீட்டுக்கு எத்தனை மணிக்கு போயிருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இதை கிராஸ் செக் பண்ணுறதுக்காக ராபர்ட்டோடைய வீட்டுக்கே போகிறாங்க. வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட சிஸ்டர் கிட்டையும் அவங்களோட அம்மா கிட்டையும் விசாரிக்கிறாங்க. விசாரிச்சதுல ராபர்ட் வந்துட்டு அவர் சொன்ன டைமுக்கு கரெக்டாக வீட்டுக்கு போயிருக்காரு அப்படின்ற விஷயம் தெரியுது. இதனால இந்த கொலையை இவர் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அடுத்ததாக போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு சாமுவேலை போயிட்டு விசாரிக்கிறாங்க. சாமுவேல் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் அன்னைக்கு பப்ல இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்துச்சு. லாரா வந்துட்டு இன்சல்ட் பண்ணுற மாதிரி பேசினாங்க. எனக்கு அந்த இடத்துல இருக்கவே பிடிக்கல. அதனால நான் அன்னைக்கு அந்த இஷ்யூ நடந்த கொஞ்ச நேரத்திலே வந்து பாத்தீங்கன்னா பப்பு விட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம எனக்கு லாராவை பத்தின வேற எந்த ஒரு டீட்டெயிலுமே தெரியாது. லாரா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. அன்னைக்கு பப்ல தான் எனக்கே தெரியும் அப்படின்னு சொல்றாரு. சொல்ல போனா இவரு சொன்ன அந்த விஷயங்களே தான் வந்து பாத்தீங்கன்னா வெயிட்டரும் சொல்லியிருந்தாரு. அதனால போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு இவரு மேலுமே வந்து பாத்தீங்கன்னா பெருசா சந்தேகம் வரல. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாட்கள் போயிட்டே இருக்கு. நாட்கள் வந்து மாதங்கள் ஆகுது. மாதங்கள் வந்துட்டு வருஷங்கள் ஆகுது. ஆனா இந்த கொலையை பத்தின எந்த ஒரு எவிடன்ஸும் போலீஸ்க்கு கிடைக்கல. லாராவோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க கொலைகாரன் ரொம்ப சுதந்திரமா வெளியில சுத்திட்டு இருக்கான். ஆனா இத்தனை வருஷம் ஆகியுமே லாராவுக்கு எந்த விதமான ஜஸ்டிஸும் கிடைக்கல. கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க. லாராவுடைய இந்த கேஸை விசாரிச்ச கிளிஃபோர்ட் வந்துட்டு கிட்டத்தட்ட 35 வருஷமா சர்வீஸ்ல இருக்காரு. இந்த 35 வருஷத்துல இவர் எக்கச்சக்கமான கேசஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ரொம்ப கஷ்டம்னு சொல்லப்படுற கேஸா கூட இவர் உள்ள பூந்து ரொம்ப ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவாராம். அந்த லெவலுக்கு இவர் திறமைசாலி. ஆனா அப்படிப்பட்ட இவர்னாலே வந்து பாத்தீங்கன்னா 12 வருஷம் ஆகியுமே இந்த கேஸ்ல உண்மையான குற்றவாளி யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க முடியல. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கிளிஃபோர்டுக்கு ரொம்பவே வருத்தமா இருந்தது. சொல்ல போனா அவர் ரிட்டையர் ஆகிற டைம் அது. அவர் ரிட்டையர் ஆகிற அந்த கடைசி நாள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு கேஸை நினைச்சு அவர் ரொம்பவே வருத்தப்பட்டிருக்காரு. நம்மளோட சர்வீஸ்ல நம்ம எத்தனையோ கேஸை கண்டுபிடிச்சிருக்கோம், இந்த கேஸை கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற ஆதங்கத்தில் இருந்தாரு. இதனால அவர் லாராவுடைய கேஸ் ஃபைல் கம்ப்ளீட்டா எடுத்து மறுபடியும் ஒரு தடவை படிச்சுட்டு அது எல்லாத்தையுமே கொண்டு போயிட்டு இவருடைய க்ளோஸ் ஃப்ரெண்டான டிம் டேவிஸ் கிட்ட கொடுக்குறாரு. அவர்கிட்ட கொடுத்து, இந்த கேஸை நீ தான் சால்வ் பண்ணணும். இது நீ எனக்கு பண்ற ஒரு பெரிய ஃபேவரா இருக்கும். இது வரைக்கும் நான் எத்தனையோ கேஸை முடிச்சிருக்கேன். இந்த ஒரு கேஸை மட்டும் முடிக்காம போறது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. நீ தான் எனக்காக முடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி டிம் கிட்ட இந்த கேஸை பத்தின எல்லா டீடைல்ஸும் சொல்லிட்டு அந்த கேஸ் ஃபைலும் கொடுத்துட்டு கிளம்புறாரு. இதுக்கப்புறமா டிம் வந்துட்டு அந்த கேஸ் ஃபைலை கம்ப்ளீட்டா படிச்சு பார்க்கறாரு. ஸ்டடி பண்ணி பார்த்ததுல எல்லா இன்வெஸ்டிகேஷனுமே கரெக்டா இருந்திருக்கு. இப்போ இதுல எந்த ஒரு லூப் ஹோலுமே இல்லையே, எதை வச்சு நம்ம இந்த கேஸை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கரமான குழப்பத்தில் இருந்தாரு. சரி, எப்படியாச்சும் இந்த கேஸை நம்ம முடிச்சாகணும். நம்மளோட இன்வெஸ்டிகேஷன்ல ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். அந்த பப்புக்கு நம்ம போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அந்த பப்புக்கு போறாரு. அன்னைக்கு பப்ல யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க எல்லாத்தையுமே கூப்பிட்டு அந்த இன்சிடென்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப
அதை பத்தின சில விஷயங்களை தான் நம்ம ரீகால் பண்ணி இன்னைக்கு பேச போறோம் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. இப்போ அவர் வந்து பாத்தீங்கன்னா கேண்டன் ஷிப்மேன் அப்படின்ற ஒரு லேடியை கூப்பிட்டு விசாரிக்கிறாரு. இந்த லேடி தான் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பப் அட்டெண்டரா இருந்திருக்காங்க. இந்த லேடியை திரும்ப திரும்ப விசாரிச்சப்ப டிம்முக்கு சில லீட்லாம் வந்துட்டு கிடைக்குது. அந்த லேடி வந்துட்டு சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அன்னைக்கு சாமுவலுக்கும் லாராவுக்கும் நடுவில் ஒரு சண்டை நடந்துச்சு. ஆனால் அந்த சண்டைக்கு முன்னாடியில இருந்தே சாமுவல் வந்துட்டு லாரா கிட்ட கொஞ்சம் ஃப்ளோட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தான். இந்த சாமுவலுக்கு லாராவை பிடிச்சிருந்தது, அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக அவங்கள சுத்தி சுத்தி வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தான். ஆனா இது எதையுமே வந்து பாத்தீங்கன்னா லாரா வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. சாமுவல் கிட்ட லாரா வந்துட்டு பேசக்கூட இல்லை. இந்த ஒரு விஷயத்த நான் அன்னைக்கு சாமுவல் கிட்ட நோட் பண்ணேன். அது கூட சேர்த்து இன்னொரு விஷயம் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. அந்த விஷயத்த நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமுவல் வந்துட்டு அன்னைக்கு இவங்க கிட்ட ஒரு பர்டிகுலர் பிராண்ட் பீரை வந்துட்டு சொல்லி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த பார் அட்டெண்டன்ட் லேடியுமே வந்துட்டு அந்த பாட்டில கொண்டு வந்து இவனோட கிளாஸ்ல வந்துட்டு ஊத்தி தந்திருக்காங்க. இப்போ அந்த ட்ரிங்க் எடுத்து குடிச்சிருக்கான். இவங்க அந்த பாட்டில மறுபடியும் கொண்டு போயிருக்காங்க. அப்ப ஒரு நிமிஷம் இல்லைங்க, எனக்கு அந்த பாட்டில் வேணும், அந்த பாட்டில் என்கிட்டே கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். அந்த பர்டிகுலர் பிராண்டோட பாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். அது அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இந்த பாட்டில நான் என் கூட கொண்டு போறேன் அப்படின்ற மாதிரி கேட்டான். நானும் சரி நீங்களே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மீதி இருந்த பீருமே வந்துட்டு அவனோட கிளாஸ்ல ஊத்திட்டு அந்த பாட்டில அவங்ககிட்டே கொடுத்துட்டேன். அந்த சமயம் இந்த சாமுவல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்டெண்டர் லேடிக்கிட்டே வந்துட்டு வலிஞ்சிருக்கான். நான் பாட்டிலாம் நிறைய கலெக்ட் பண்ணுறேன், அந்த ஒரு கலெக்ஷனுக்காக தான் இந்த பாட்டிலுமே கேட்குறேன், என்கிட்ட இந்த மாதிரி நிறைய பாட்டில்ஸ் இருக்கு, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எவ்வளோ நாளாக ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்திருக்கான். இப்படி அவன் அன்னைக்கு பேசின அந்த விதம், அப்புறம் அந்த பாட்டில் கொடுத்தது, இது எதுவுமே எனக்கு என்ன மறக்கல. இன்னுமே அந்த இன்சிடென்ட் எனக்கு ரொம்ப நாளாக ஞாபகம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சொல்லப்போனால் அந்த சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பாட்டில் எடுத்துகிட்டு தான் அந்த பப்பு விட்டு வெளியில் போயிருக்கான். இது அந்த பப்பில் இருந்த நிறைய பேர் வந்துட்டு பார்த்துருக்காங்க. இது மட்டும் கிடையாது, வெளியில் போன சாமுவல் வந்துட்டு மறுபடியும் பப்புக்குள்ள வந்திருக்கான். மறுபடியும் அதே பிராண்ட் பீரை வந்துட்டு ஆர்டர் பண்ணியிருக்கான். அந்த அட்டெண்டரை கூப்பிட்டு வச்சு நான் சொல்ற சாங்கை வந்துட்டு இந்த பப்ல ப்ளே பண்ணுங்க, அது ஒரு பயங்கரமான சாங் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். அதுவும் போக ஒன்லி யூ நோ அண்ட் ஐ நோ அப்படின்ற அந்த பாட்டை வந்துட்டு அவனுமே பாடிக்கிட்டு இருந்திருக்கான். அன்னைக்கு ஃபுல்லா இதே மாதிரி அவன் பாட்டு பாடிக்கிட்டு அந்த பார் அட்டெண்டட் லேடி கிட்ட வலிஞ்சுக்கிட்டும் இருந்திருக்கான். இந்த விஷயங்கள்லாம் கேட்ட டிம்முக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வருது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாராவுடைய ரைட் சைடு காதில் வந்துட்டு பலமா அடிபட்டு இருந்திருக்கும். அடிச்ச அந்த பொருள் வந்துட்டு ரொம்ப ஹார்டா ஹெவியா இருந்திருக்கணும். ஆனால் வெளிப்பக்கம் வந்துட்டு சொர சொரன்னு இல்லாம ரொம்ப சாஃப்டா இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி லாராவுடைய ரிப்போர்ட்ல வந்துட்டு சொல்லி இருந்திருப்பாங்க. ஒருவேளை அது ஏன் கிளாஸா இருக்கக்கூடாது, சொல்ல போனா அது ஏன் இந்த பாட்டிலா இருக்கக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாரு. இப்போ டிடெக்டிவ் டிம் வந்துட்டு சாமுவல் ஆர்டர் பண்ண அதே பாட்டில ஆர்டர் பண்ணி லாராவுடைய ரிப்போர்ட்ல இருக்கக்கூடிய அவங்களோட காயங்களோட வச்சு இந்த பாட்டில மேட்ச் பண்ணி பார்க்கறாரு. இப்படி மேட்ச் பண்ணி பார்த்தப்ப அது பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆயிருக்கு. இந்த மாதிரியான ஒரு பாட்டில வச்சு தான் அடிச்சிருக்கணும் அப்படின்னு தெரியுது. இப்படி டிம் பண்ண அனலைசேஷன்ல ஓரளவுக்கு சாமுவல் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கணும் அப்படின்றத இவர் ப்ரெடிக்ட் பண்ணிடுறாரு. இந்த 12 வருஷத்துல சாமுவலுக்கு கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்கு. சாமுவல் வந்துட்டு நேஷனல் கார்டா இருந்து ப்ரமோட் ஆகி ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கிறான். சரி, எதா இருந்தாலும் நம்ம நேரா போயிட்டு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லி டிம் வந்துட்டு அவரோட டிடெக்டிவ் டீம் எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கிட்டு சாமுவலோட வீட்டுக்கு போறாங்க. திடீர்னு ஆபீசர்ஸ் எல்லாருமே அவரோட வீட்டுக்கு போகும்போது சாமுவலுக்கு ஒண்ணுமே புரியல, என்னாச்சு எதுக்காக வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறான். அதுக்கு டிடெக்டிவ்ஸ் வந்துட்டு 12 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன லாராவோட கேஸை தான் நாங்க திருப்பி எடுத்து விசாரிச்சுட்டு இருக்கோம். உங்ககிட்ட விசாரிச்சா அதை பத்தின எதனாச்சும் இன்ஃபர்மேஷன் கிடைக்குமா அப்படின்ட்டு தான் உங்ககிட்ட கேட்க வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே சாமுவலோட ரியாக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த கொஞ்சம் செகண்ட்லேயே வந்துட்டு அப்படியே மாறுது. அந்த கேஸ் இன்னும் முடியலையா, இன்னும் அதை பத்தி விசாரிச்சுட்டு இருக்கீங்க, கொலைகாரன் கிடைக்கலன்னு தானே சொன்னாங்க அப்படின்ற மாதிரி பதட்டத்தோட பேசியிருக்கான். அதுக்கு டிம் வந்துட்டு ஆமா அந்த கேஸ் வந்துட்டு இன்னும் முடியல, சரி சொல்லுங்க அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சாமுவல் கிட்ட கேட்குறாரு. அப்போ சாமுவல் வந்துட்டு நான் வழக்கம் போல் அந்த பப்புக்கு வந்துட்டு ட்ரிங்க் பண்ணுறதுக்காக போனேன், எங்களுக்குள்ள ஒரு சின்ன சண்டை வந்துச்சு, அதனால எனக்கு அங்கே இருக்க பிடிக்கல, அடுத்த கொஞ்ச நேரத்துலேயே நான் அந்த பப்பை விட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கான். ஆனால் டிம் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக அன்னைக்கு சாமுவலோட வீட்டுக்கு போனது சாமுவல் கிட்ட விசாரிக்கிறதுக்காக இல்லை, அன்னைக்கு அந்த கொலைக்காக யூஸ் பண்ண அந்த பாட்டில் வந்துட்டு இந்த வீட்டுக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இருக்குதா அப்படின்றத பார்க்கறதுக்கு. இந்த டிடெக்டிவ் டிம் வந்து பார்த்தீங்கன்னா சாமுவல் கிட்ட பேச்சு கொடுத்துக்கிட்டே இப்படி ஒவ்வொரு இடமும் போயிட்டு பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் இவரோட அதிர்ஷ்டமோ என்னமோ தெரியல, சாமுவல் வந்துட்டு அந்த பாட்டில் அவனோட வீட்டு வாசல்ல வச்சிருந்திருக்கான். அந்த பாட்டிலுக்குள்ள ஒரு கலர் வாட்டரை ஃபில் பண்ணி அதுல வந்துட்டு சின்னதா ஒரு செடியை வச்சிருக்கான். உடனே டிம் வந்துட்டு அந்த பியர் பாட்டில பார்த்த உடனே சந்தோஷப்படுறாரு, கண்டிப்பா இது அந்த பாட்டிலா தான் இருக்கும். இவரு சாமுவலை பார்த்து உங்களுக்கு இந்த மாதிரி பாட்டில் கலெக்ட் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கு, அதுலயும் முக்கியமா நீங்க வச்சிருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் பிராண்டோட பாட்டில் வந்துட்டு கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல அப்படின்னு கேட்டிருக்காரு. இதை கேட்ட சாமுவல் வந்துட்டு பேய் அறிஞ்ச மாதிரி நின்றுட்டு இருந்திருக்கான். அப்ப டிம் வந்துட்டு இந்த பாட்டில் நாங்க எடுத்துட்டு போறோம், இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்க
நாங்கள் அப்புறமா தரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு அந்த பாட்டிலை கலெக்ட் பண்ணிட்டு போயிட்டு மைக்ரோஸ்கோபிக் டெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பாட்டிலோட டாப்லாம் வந்துட்டு செக் பண்ணுறாங்க. ஏன்னா பாதி தூரத்துக்கு அவன் வந்துட்டு கலர் வாட்டர் யூஸ் பண்ணியிருந்திருக்கான். அதனால சில எவிடன்ஸ் வந்துட்டு அழிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. மீதி இருக்கக்கூடிய பாட்டில் இவங்க செக் பண்ணி பார்த்தப்ப அதில் பிளட் மாதிரி ஏதோ ஒரு கரை இருக்கிறத இவங்க நோட் பண்ணுறாங்க. அதோட அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருக்கு. அதனால இவங்க உடனடியாக அதை ஃபினால்ஃபித்தலின் டெஸ்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இது ஒரு விதமான கெமிக்கல் டெஸ்ட் தான். அந்த பாட்டிலில் வந்துட்டு சின்னதாக எதனாச்சும் பிளட்டோட கரை இருக்கா அப்படின்றது டெஸ்ட் பண்ணுறதுக்காக பண்ணுறது. இது ஒரு கலர்லெஸ் கெமிக்கல். அதை தூக்கி அந்த பாட்டிலை வச்சு டெஸ்ட் பண்ணுறப்ப அந்த கெமிக்கல் வந்துட்டு பிங்க் கலர்ல மாறுச்சு அப்படின்னு சொன்னா அதுக்குள்ள ரத்தம் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இது பிங்க் கலரா மாறல அப்படின்னு சொன்னா அங்க ரத்தம் இல்ல அப்படின்னு அர்த்தம். ஆனா அந்த பாட்டில் இருக்கக்கூடிய ரத்தம் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய ரத்தம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அந்த பிளட்டோட சாம்பிள் வந்துட்டு ரொம்ப கம்மியா கிடைச்சது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் எந்த இடத்துல ரத்த கரை இருக்கு அப்படின்றதையும் சேர்த்து வச்சு அந்த பாட்டிலோட ஷேப் எல்லாத்தையுமே வச்சு லாராவோட ரிப்போர்ட்ல வச்சு மேட்ச் பண்ணி பாக்குறாங்க. இப்படி மேட்ச் பண்ணி பார்த்ததுல எல்லாமே பெர்ஃபெக்ட்டா மேட்சா இருக்கு. இதை வச்சு தான் அடிச்சிருக்கணும் அப்படின்னு தெரியுது. சம்பவம் நடந்த அன்னைக்கு நைட்டு வந்து பாத்தீங்கன்னா லாரா அப்புறம் சாமுல் இவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு சண்டை நடந்திருக்கு. இதை ஒட்டுமொத்த பப்புமே வந்துட்டு பார்த்திருக்கு. இந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறமா சாமுல் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா குடிச்சிருந்திருக்கான். கடைசி ட்ரிங்க் கேட்கிறப்ப சாமுல் கிட்ட அந்த பார் அட்டெண்டர் வந்துட்டு இப்பயே மணி 10:45 ஆயிடுச்சு, 11 மணியோட பப்பை க்ளோஸ் பண்ணிடுவோம், அதனால நீங்க மேற்கொண்டு ஆர்டர் பண்ண முடியாது, நீங்க சீக்கிரமா கிளம்புங்க அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அன்னைக்கு அந்த பப்பு வந்துட்டு அந்த டைம்ல க்ளோஸ் ஆக கிடையாது. ஆனா சாமுல் கிட்ட இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சாம்பலும் அந்த பாட்டில் எடுத்துக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில போயிருக்கான். இப்படி வெளியில போன சாம்பல் வந்துட்டு கையில பாட்டில் வச்சுக்கிட்டு லாரா வெளியில வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரங்க சொன்னதுபடி லாரா வந்து பாத்தீங்கன்னா 11:15 வந்துட்டு அவங்களோட வீட்டை ரீச் பண்ணிருக்காங்க. அப்ப லாராவுக்கே தெரியாம லாராவை சாம்பல் வந்துட்டு பின்தொடர்ந்து வந்திருக்கணும். லாராவும் குடிச்சிருந்தாங்க அப்படின்றதுனால அதை அவங்க பெருசா கவனிக்காம இருந்திருப்பாங்க. இப்போ இவங்க கேஷுவலா அவங்களோட வீட்டை வந்துட்டு ஓபன் பண்ணிருக்கணும். அந்த சமயத்துல சாம்பல் வந்துட்டு அவனாவே டக்குன்னு வீட்டுக்குள்ள போயிருந்திருக்கணும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில் இருக்கிறவங்க பார்த்திருக்காங்க. இப்போ சாம்பல் வந்துட்டு வீட்டுக்குள்ள போன உடனே அடுத்த ஒரு செகண்ட் கூட வேஸ்ட் பண்ண கிடையாது. கையில இருக்கக்கூடிய பாட்டில் எடுத்து ஓங்கி அடிக்க போயிருக்கான். அப்ப நம்ம கதவை திறந்து சாத்தும் போது பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க திரும்பி இருக்காங்க. அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா தவறுதலா இவங்களோட காதுல அது அடிச்சிருக்கணும். அடிச்ச வழியில இவங்க பயங்கரமா துடிச்சிருக்கணும். இவங்களுக்குள்ள தள்ளுமுள்ளு ஏற்பட்டு இருந்திருக்கணும். கண்ணாடி வந்துட்டு அங்கே விழுந்திருக்கணும். இதுக்கப்புறமா சாமுல் வந்து பாத்தீங்கன்னா லாராவை வலுக்கட்டாயமா அங்க இருந்து தூக்கிட்டு போய் பெட்ரூம்ல போட்டு அவங்க கிட்ட தவறா நடந்திருக்கான். இப்படி இவங்க கிட்ட தவறா நடந்துகிட்டதுக்கு அப்புறம் இவன் ஸ்ட்ரெயிட்டா பாத்ரூம் போயிட்டு அவனோட ஃபேஸ் எல்லாம் வந்துட்டு வாஷ் பண்ணிருக்கணும், அவனை கிளீன் பண்ணியிருக்கான். இதுக்கப்புறமா அவன் அங்கிருந்து டிஷ்யூ பேப்பர் எடுத்து அந்த டிஷ்யூ பேப்பர்ல சிந்தி இருக்கான். அந்த டிஷ்யூ பேப்பரையும் இவனும் கிளீன் பண்ண அந்த டிஷ்யூ பேப்பரையும் எடுத்து லாராவுடைய சட்டலத்துக்கு மேலே போட்டுட்டு போயிருக்கான். இது மூலமா போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு அந்த டைம்லயே வந்து பாத்தீங்கன்னா சில டிஷ்யூ பேப்பர்ஸ் வந்துட்டு கிடைச்சிருந்தது. அதுல ஒண்ணுல வந்துட்டு சளி சிந்தி வச்சிருக்கான், இன்னொன்னுல வந்துட்டு அவனோட ஸ்பெர்ம் சாம்பிளும் கிடைச்சிருக்கு. ஆனா அப்ப இருந்த டெக்னாலஜியில அதை ஒழுங்கா செக் பண்ண முடியல, ஒழுங்கா அவங்களுக்கு ஏற்ற டிஎன்ஏ சாம்பிளும் அதுல கிடைக்கல. இப்போ அதை வச்சு எதனாச்சும் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்ற மாதிரி செக் பண்ணி பாக்குறாங்க. இப்ப வேற எதனாச்சும் பொருள் வந்துட்டு அந்த சமயத்துல எவிடன்ஸ்னு சொல்லி கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களா அப்படின்னு டிம் வந்துட்டு செக் பண்ணி பார்க்குறாரு. இப்படி செக் பண்ணி பார்த்ததுல அவங்களோட வீட்டில் வந்துட்டு ஒரு நைலான் ஹேண்ட் கிளவுஸ் இருந்ததை இவங்க நோட் பண்றாங்க. இந்த கிளவுஸையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சமயத்தில் செக் பண்ணியிருக்காங்க. ஆனால் அப்போ அந்த லெவலுக்கு டிஎன்ஏ டெக்னாலஜிலாம் இல்லை. சரி, இந்த கிளவுஸையும் மறுபடியும் செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் இப்போ டெஸ்ட்டுக்காக அனுப்பி வைக்கிறாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணதுல அந்த டிஷ்யூ பேப்பர்ல இருந்த டிஎன்ஏ சாம்பிளை அவங்களால கம்ப்ளீட்டா ரெக்கவர் பண்ண முடியல. ஆனா அதுல கிடைச்ச சின்ன சின்ன டிஎன்ஏ சாம்பிள் பிளஸ் இந்த கிளவுஸ்ல கிடைச்ச டிஎன்ஏ இது எல்லாத்தையுமே வச்சு கொலகாரனுடைய டிஎன்ஏ இதுதான் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்றாங்க. சொல்லப்போனா அங்க அவங்களுக்கு ரெண்டு விதமான டிஎன்ஏ சாம்பிள் கிடைச்சிருக்கு. ஒன்னு வந்துட்டு லாராவுடையது, இன்னொன்னு கொலகாரனுடையது. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு கிடைச்ச இந்த டிஎன்ஏவை சாமுல் கூட மேட்ச் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. இதுக்காக இவங்க சாமுல்கிட்ட போயிட்டு கேட்கறாங்க. ஆனா சாமுல் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு ஒத்துக்கவே இல்லை. அதுக்கப்புறமா போலீஸ் ஆபீசர் சாமுலை வலுக்கட்டாயமா அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு டெஸ்ட் பண்றாங்க. இப்படி டெஸ்ட் பண்ணதுல இந்த கிளவுஸ்ல இருந்த டிஎன்ஏவும் இவனோட டிஎன்ஏவும் 100% மேட்ச் ஆயிருக்கு. இப்போ போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு சாமுல் தான் வந்துட்டு இந்த கொலை பண்ணியிருக்கான் அப்படின்றதுக்கான எல்லா எவிடன்ஸுமே பக்காவா இருக்கு. இப்படி லாரா இறந்து போய் 12 வருஷம் கழிச்சு செப்டம்பர் 2005 லாராவை கொலை பண்ண அந்த குற்றத்துக்காக சாமுவலுக்கு கோர்ட்ல ஆயுள் கால தண்டனை கொடுக்கறாங்க, அதுவும் பரோலே இல்லாம. இதுதான் இன்னைக்கு நம்ம பாக்குற இந்த கேஸ். சாமுவல் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு குடிபோதையில் இருந்திருக்கான், அவனை இன்சல்ட் பண்ணிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்கான். ஆனா அவனுக்கு அன்னைக்கு லாரா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. இது எல்லாமே சேர்த்து தான் அவன் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான ஒரு கொலையை பண்ணியிருக்கான். இப்படி ஒரு நாள் அவன் பண்ண இந்த மோசமான ஒரு விஷயத்தினால இப்ப அவன் ஆயுள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ஜெயில இருக்கான். இவனால அநியாயமா லாரா அப்படின்ற அந்த பொண்ணு வந்துட்டு இறந்தே போயிட்டாங்க. லாராவுக்கு சின்ன வயசுல இருந்தே நிறைய கஷ்டங்கள் இருந்தது. அந்த எல்லா கஷ்டத்தையும் தாண்டி தான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்துட்டு முன்னுக்கு வந்தாங்க. சொல்ல போனா இன்னுமே மெடிக்கல்ல வந்துட்டு நம்ம பெருசா எதனாச்சும் சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோடு இருந்தாங்க. அது எல்லாத்தையுமே வாழிச்சிட்டான். இந்த இழப்பு வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா அப்பாவுக்கு ஒரு பெரிய இழப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாரா வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு பாதிப்புல இருக்காங்க அப்படின்றது தெரிஞ்சுமே அவங்களை தூக்கி வளர்த்து அவங்களுக்கான எல்லாத்தையுமே பண்ணி கொடுத்து கடைசி வரைக்குமே ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டு பெரிய ஆளா வருவாங்க அப்படின்னு சொல்லி கனவோடு இருந்த அவங்க அம்மா அப்பாவுக்கு இவன் பண்ண இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஏமாற்றம். இந்த கேஸை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற
அப்படிங்கிறது கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் ஸ்பாட் பண்ணுங்கள். நம்ம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம்.